8 ஸ்டுடியோஸ் வழங்கும் லோக பத்மநாபன் இயக்கத்தில் செம்பியன் மாதேவி ஆகஸ்ட் 30 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். இது மட்டும் பொறுத்தவரை இந்த முறை 200க்கு குறையாத சீட்ல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான கூட்டணி ஆட்சியில் உட்கார போகுது. எடப்பாடி அண்ணா சிங்கிள் மெஜாரிட்டியில் உட்காருவார். எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இப்போ என்ன சொல்றீங்க? 2019 அவமானப்படுத்தியவருக்கு 2021 பிரச்சாரம் பண்றீங்க. 200 சீட்டு வெற்றி பெறுவான்னு சொல்றீங்களா? எப்படி சொன்னீங்க? எந்த அடிப்படையில் சொன்னீர்கள்? எது உண்மை எது பொய்? இதுக்கு தான் சொல்றேன். நீங்க உங்களை கோபப்படுத்தி விட்டார், ஆத்திரப்படுத்தி விட்டார் என்று நீங்கள் கிளம்புகிற அந்த வேகத்தில் நீங்கள் முன்னாடி என்ன பேசுனீங்கன்றதை கொஞ்சம் யோசித்து பேசியிருக்க வேண்டும் என்பது தான் என்னுடைய பார்வை. அண்ணாமலை எடப்பாடி மாதிரி ஒரு தற்குறி அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் பயன்படுத்தி பேசுறாரு. அந்த எடப்பாடிக்கும் அண்ணாமலைக்குமான அந்த வார்த்தை, அந்த விளையாட்டை நீங்க எப்படி பார்க்குறீங்க? ஒரு மாதிரி 3 மாதத்துக்கு இது வேகத்துக்கு தாக்கு பிடிக்கும் பாருங்க. அந்த 3 மாதம் இல்லை, இன்னும் பல மாதங்களுக்கு அண்ணாமலையை அதிமுக தொடர்ந்து விமர்சிப்பார்கள், கடுமையாக விமர்சிப்பார்கள். 4வது இடத்துக்கு அதிமுக போனால் 2வது இடம் டிடிவி, 3வது இடம் சசிகலா, 4வது இடம் எடப்பாடி. அப்படி எடுத்து தான் எடுத்துக்கணும் அவருடைய கூற்றுப்படி. ஏங்க அவர் சொல்கிறதெல்லாம் ஒரு நடக்கும். நம்ம பேசிட்டு என்ன ஆகும்? எதிர்கட்சியாக இருக்கும்போது தலைவர்களாக எப்படி இருப்பாங்கன்னு தெரியும். இப்போ அவர் பேசுகிற பேச்சு வேகம்லாம் என்னென்னா, என்கிட்ட எல்லா அதிகாரம் இருக்கிறது, குவிந்து கிடக்கிறது அப்படின்னு எடப்பாடி ஏறி அடிக்கிறார். தெரி ஸ்பீச் அப்படிங்கிறாங்க பாஜகவினர். நீங்கள் தெரிய ஸ்பீச்சுன்னு பேசலாங்க, நான் வேணான்னு சொல்ல. நீங்கள் ஒரு ஸ்டாண்டிங் அவேஷன் பார்த்தீங்களா? பின்னாடி இந்த தலைவர்கள்லாம் எடப்பாடியை திட்ட ஒவ்வொருத்தராக எந்திரிக்கிறாங்க. முன்னாள் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் விஜயதாரணி, அப்புறம் இன்னும் நிறையா அங்கே ஃபஸ்ட்டு லேயரில் உட்காந்துருக்க ஒரு கருநாகராஜன், எல்லாரும் எந்திரிச்சு கை தட்டுறாங்க. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் குபேந்திரன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். எடப்பாடி பழனிசாமிக்கும் அண்ணாமலைக்கும் நடந்த அந்த வார்த்தை போர் தான் சோஷியல் மீடியாலும் சரி ஊடகங்கள்லையும் அதிக கவனம் பெற்றிருக்கு. அண்ணாமலை பேசும்போது நான் ஏன் எடப்பாடியை மதிக்க மாட்டேன் அப்படிங்கிறக்கான ஒரு காரணத்தையும் நேற்று அவர் வெளிப்படையாகவே சொன்னது என்னென்னா, 2019 வேட்புமனு தாக்கல் பிரதமர் மோடி பண்ண போனார். அப்போ அழைப்பு கொடுக்கப்பட்டுச்சு. அப்போ தோக்க போகிறவர் எதுக்காக நான் அந்த நிகழ்ச்சிக்கு போனோம் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி சொன்னார். அப்போலேருந்தே அவர் எதிர்க்கட்சி தலைவராக, நம்ம கூட்டணி கட்சி தலைவராக நான் அவரை ஏற்கலை அப்படிங்கிற விஷயத்தை அவர் நேற்று போட்டு உடச்சிருக்கிறாரு. எப்படி பார்க்குறீங்க? 2019 என்னுடைய தலைவரை அவமானப்படுத்தி விட்டார்ன்றார். 2019 அண்ணாமலை எங்கே இருந்தார்? கர்நாடகா ஐபிஎஸ் அதிகாரி. கட்சியிலே சேரல. கட்சியில் சேர்ந்ததே அவர் 20 தான். சரிங்களா? பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, அன்றைக்கு தேதியில் அதிமுக ஆட்சியை காப்பாற்றுறது வேறு யாரும் இல்லை, பாஜக ஆட்சி திரும்ப ஜெயிச்சு வந்தால் தான் அதிமுகவுக்கு ஒரு நல்ல ஆதரவு இருக்க முடியும், காப்பாற்ற முடியும். இது எடப்பாடியும் உணர்ந்திருப்பார். அப்படி இருக்கும்போது எந்த தலைவர்கிட்ட இவர் போய் மோடி தோக்க போகிறாரு, நான் எதுக்கு போகணுன்னு சொல்லியிருப்பார்? இதே இந்த மேடையில் உக்காந்துருக்கிறாருன்னு சொல்கிறார். யார் சொன்னாங்கன்றதை விட்டுருவோம். அவர் உண்மையிலே அது ஆணித்தரமாக சொன்னால் சொல்லியிருக்கணும். அதாவது இது 2 எவ்வளோ பெரிய பொய்ன்னு நான் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த 2 விஷயம் எவ்வளோ பொய்ன்றது தெரியும். இல்லை, இந்த இடத்துல நான் பொய்ன்னு சொன்னனால ஒரு கேள்வி. அந்த ஸ்டேஜில் இருந்த யாரோ ஒருத்தர்கிட்ட எடப்பாடி பழனிசாமி இப்படி சொல்லியிருக்கார் அப்படிங்கிறத அண்ணாமலை நம்மக்கிட்ட பொதுவெளியில் சொல்கிறார். இந்த இடத்துல பொய்ங்கிறது ஒன்று, அந்த பாஜக தரப்பில் யாரோ ஒருத்தர் சொன்னால் மட்டும்தான் அது பொய்யா இல்லையான்னு தெரியும். இந்த விஷயத்தை தான் எடப்பாடி பழனிசாமியே அண்ணாமலை தொடர்ந்து பொய் சொல்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கிறாரு. நீங்களும் அதே வார்த்தையை பயன்படுத்த. அதுக்கு தான் சொல்கிறேன், மைக்கை பார்த்தா ஆளை பார்த்தா பொய் பேசுறது என்பது அது ஒரு வியாதி. நான் என்ன கேட்குறேன், சரி ரிசைன் பண்ணீங்கல்ல, உங்கள் போலீஸ் ஆஃபீஸர் பதவி ரிசைன் பண்ணிட்டு வந்தீங்க, எங்கே போய் இருந்தீங்க? ஏன் நேராக பாஜகவில் சேரல? எதுக்கு காத்து கிடந்தீங்க? எத்தனை நாள் காத்து கிடந்தீங்க? 2019 என் தலைவர் வாரணாசியில் மனு தாக்கல் செய்யும்போது கூட்டணி கட்சியில் இருக்கிற அனைத்து மாநில முதல்வர்களும் அங்கே வந்தார்கள். இவர் வர மறுத்தார். காரணம் கேட்டால் அவர் தோக்க போகிறார், எதுக்கு நான் வரணும்னு கேட்டார். இவ்வளோ சொல்கிறீங்களே. ரிசைன் பண்ண மறுநாள் அண்ணாமலை பாஜகவில் சேர்ந்தாரா? ஏன் சேரல? அங்கே உட்காந்து ஈரோடில்
கரூரில் உட்காந்து எதுக்கு பேட்டி கொடுத்துட்டு இருந்தார் சேனல்களுக்கு? என்ன கொடுத்துட்டு இருந்தார்? அதான் 2 பொய்ன்னு சொன்னதுக்கு நீங்கள் அதுக்குள்ளே இடைமறிச்சிட்டீங்க. எடப்பாடி தான் சொல்கிறாருன்னு. நான் எடப்பாடிக்காக வக்காலத்து வாங்கி சொல்லலை. ஏன்னா இவருக்கு ஏற்கனவே பல முறை உங்ககிட்ட வாதம் பண்ணியிருக்கேன். முன்னுக்கு பின் முரணாக பேசுகிற ஒரு நபர் அண்ணாமலை. மற்றபடி எனக்கு அவருக்கும் அவர் பாணியிலே சொல்கிற மாதிரி வாய்க்கா தகராறு, வரப்பு தகராறு, பங்காளி தகராறு எனக்கு அண்ணாமலையுடன் என்றும் இருந்தது கிடையாது, என்றும் இருக்க போவதும் கிடையாது. சரிங்களா? சரி, நீங்கள் ரஜினி கட்சி ஆரம்பித்தா அந்த கட்சியை வந்து தலைவராகி முதல்வராவது தான் உங்களுடைய எண்ணம். யார் சொன்னது? நான் சொன்னேன்னா? நீங்கள் சொன்னீங்களா? எடப்பாடி சொன்னாரா? த கிரேட் குருமூர்த்தி துக்ளக் ஆசிரியர் சொன்னார், ரஜினியுடைய சாய்ஸ் அண்ணாமலை. சொன்னாரா இல்லையா? அப்போது ரஜினி கட்சி ஆரம்பித்தால் அண்ணாமலை இந்த கட்சியினுடைய தலைவர் பொறுப்பை ஏற்பார். அதன் பிறகு முதலமைச்சர் வேட்பாளராக களமிறங்குவார். நேராக அப்படி ஐபிஎஸ் போஸ்டர் தூக்கி போட்ட உடனே தமிழ்நாடு சிஎம் போஸ்ட்டுன்னு வந்தவர் தான் அண்ணாமலை. அவர் மோடியை வந்து தலைவராக ஏற்றுக்கொண்ட கட்சியில் சேரவில்லை. அவர் காத்து கிடந்தார். ரஜினி கட்சி தொடங்குற மாதிரி தெரியல. அப்படியே காத்து கடந்து வேறு வழி இல்லாமல் பாஜகவில் சேர்ந்தவர். சரி, பாஜகவில் சேர்ந்துட்டீங்க. இப்போ நீங்கள் சொன்னதெல்லாம் உண்மையாக வச்சுப்போமே. எடப்பாடி சொன்னது உண்மை, 2019 உங்கள் தலைவர் மோடி என்று நீங்கள் வருத்தி கொண்டது உண்மை, எல்லாம் உண்மை. சரி, 2021 அதிமுக கூட்டணியில் இருக்கும்போது சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் வந்து மேடையாக பேசும்போது எடப்பாடி கூட்டணி, அந்த கூட்டணி விட்டா போனீங்க, எடப்பாடி கூட்டணி விட்டு விலகியிருந்த பிரச்சாரம் பண்ணீங்க. அப்போ என்ன அர்த்தம்? எடப்பாடி போன்ற எளிமையான முதலமைச்சர் இல்லை. நான் போட்டு காட்டுமா? வீடியோ போட்டு காட்டுமா? அவர் பேசியிருக்கார். அப்போது நீங்கள் என்ன மாதிரியான மனநிலையில் இருக்கிறீர்கள்? எது உண்மை, எது பொய் சொல்லுங்கள். நீங்கள் அதாவது சொல்கிறார்ல, யாரோ ஒருத்தர் கூட்டணி கட்சி தலைவர்கிட்ட சொன்னார் கொண்டாருன்னு. அப்போது இது வந்து நீங்கள் பேசியது எது உண்மை எது பொய்ன்னு நாட்டு மக்கள்கிட்ட சொல்லணும். இல்லை, இப்போது அண்ணாமலை நேற்று பேசினது அவர் எவ்வளோ கிளாரிட்டியாக இந்த அரசியலை அணுக பார்க்குறார், ஒரு மெச்சூர்டு பார்ட்டியாக பாஜக இருக்குது அப்படிங்கிறத வச்செல்லாம் அவர் சொல்லும்போது அவர் தன்னுடைய அரசியல் பயணம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நல்லா வகுத்து வச்சிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு பார்வை தான் இந்த இடத்துல வருது. இல்லை, நான் தான் சொல்கிறேனே. நீங்கள் முதல்ல பேசுன சொன்னீங்க, 2019 என் தலைவனை அவமானப்படுத்தியவனை பார்த்து நான் தலைவராக ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொன்னீங்க. சரியா? சரி, இது மட்டும் கேளுங்க. பொறுத்தவரை இந்த முறை 200க்கு குறையாத சீட்ல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான கூட்டணி வந்து ஆட்சியில் உட்கார போகுது. எடப்பாடி அண்ணா வந்து சிங்கிள் மெஜாரிட்டியில் வந்து உட்காருவார். எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இது 2021 பேசுது. உங்களுக்காக திரும்ப போடுறேன். பொறுத்தவரை இந்த முறை 200க்கு குறையாத சீட்ல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான கூட்டணி வந்து ஆட்சியில் உட்கார போகுது. எடப்பாடி அண்ணா வந்து சிங்கிள் மெஜாரிட்டியில் வந்து உட்காருவார். எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அப்போ இது 2021 பேசுனா இப்போ பேசுது. அவர் வந்து தேர்தலில் சந்தித்தது ஒரே முறை தான். முதலமைச்சரான பிறகு 2020 சந்தித்தார் எடப்பாடி. இது எதுக்கு பேசுனீங்க? இப்போ என்ன சொல்கிறீங்க? 2019 அவமானப்படுத்தியவருக்கு 2021 பிரச்சாரம் பண்ணுறீங்க, 200 சீட்டு வெற்றி பெறுவான்னு சொல்கிறீங்களா? எப்படி சொன்னீங்க? எந்த அடிப்படையில் சொன்னீர்கள்? எது உண்மை எது பொய்? இதுக்கு தான் சொல்கிறேன். நீங்கள் உங்களை கோபப்படுத்தி விட்டார், ஆத்திரப்படுத்தி விட்டார் என்று நீங்கள் கிளம்புகிற அந்த வேகத்தில் நீங்கள் முன்னாடி என்ன பேசுனீங்கன்றதை கொஞ்சம் யோசித்து பேசியிருக்க வேண்டும் என்பது தான் என்னுடைய பார்வை. அதுதான் அண்ணாமலைக்கு முன்னாடி வைக்கிறேன், வேறு ஒன்றும் கிடையாது. நீங்கள் ஒரு வார்த்தையை விடுறீங்க. இப்போல்லாம் வந்து டிஜிட்டல் வேர்ல்டு ரெக்கார்டு இருக்குது, முன்னாடி என்ன பேசணும் எடுத்துக்கு போடுறாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் எடப்பாடி ஆதரித்து பேசிவிட்டு எடப்பாடி நான் என்றுமே ஏற்றதில்லை, ஏற்க மாட்டேன், ஏற்க மறுக்கிறேன்னு சொல்வது எத்தனை பெரிய பொய். இதுதான் என்னோட பத்திரிக்கையாளராக நான் வைக்கிற முதல் பார்வை. அதான் எடப்பாடி பழனிசாமி வந்து என்னை பற்றி ஏதோ பேசிட்டாரு, அதை பற்றி நான் கண்டிப்பாக பேசி ஆகணும், ஏன்னா நான் லண்டனுக்கு போகிறேன், பொய்ங்கிறது அதிகமாக சுற்றி வந்துடும், அதனால் இதுக்கான விளக்கத்தை நான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சொல்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாருன்னா, பொய் பேசுகிறாரு, ஏதோ பேசுகிறாரு, மைக்கு கிடச்சதுன்னா அவர் இஷ்டத்துக்கு பேச ஆரம்பிச்சிடாரு அப்படிங்கிறதான் எடப்பாடியினுடைய குற்றச்சாட்டு. அந்த குற்றச்சாட்டுக்கு அண்ணாமலை வந்து எடப்பாடி மாதிரி ஒரு தற்குறி அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் பயன்படுத்தி பேசுகிறாரு. அந்த எடப்பாடிக்கும் அண்ணாமலைக்குமான அந்த வார்த்தை, அந்த விளையாட்டை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, வார்த்தை விளையாட்டுலங்க இது. நான் என்ன சொல்கிறேன்னா, விமர்சிப்பதற்கு யாரும் வந்து இலக்கு இல்லை, யார் வேணால் நீங்கள் விமர்சனம் பண்ணலாம். நீங்கள் அதில் வந்து அந்த இடத்தில் என்ன பொருள்படும் என்பது ஒன்று.
ரெண்டாவது என்ன மாதிரியான காரணத்திற்காக நீங்கள் அவரை விமர்சிக்கிறீர்கள். 2 விஷயம் இருக்குது. நீங்கள் இப்போ ஒரு ஊழல் பண்ணுறாருன்னா அந்த ஊழலை சொல்லி இந்த மாதிரி வந்து ரோடு போடுறதுல ஊழல் பண்ணார், இவர் ஊழல் செய்தால் நம்ம சொல்லுவோம், அது சொல்கிறது தப்பே கிடையாது. சரி, வேறு ஏதாவது ஊழல் பண்ணார்னா இல்லை இந்த மாதிரி பாலம் கட்டுவதற்கு இவர் லஞ்சம் வாங்கப்பட்டார்கள், இவங்களாம் இந்த கான்ட்ராக்ட்லாம் இவ்வளோ லஞ்சம் கொடுத்தாங்க, அதுக்கு எங்கிட்ட ஆதாரம் இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள், தப்பு கிடையாது. ஆனால் நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் கூவத்தூரில் நீங்கள் முதலமைச்சர் ஆகும்போது தவழ்ந்து போனீர்கள், ஒரு தற்குறி, உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, நீங்கள் ஹையஸ்ட்டு ஏலம் எடுத்து பதவிக்கு வந்தீர்கள், அப்புறம் மாதந்தோறும் எம்எல்ஏகளுக்கு வந்து பணம் தருவதாக ஒப்புக்கொண்டீர்கள், இதெல்லாம் சொல்கிறார்ல. இப்போ இந்த கூட்டணி இருந்த காலகட்டத்தில் என்றைக்காவது எடப்பாடி உங்களை பார்த்து சொன்னாரா? இல்லை நீங்கள் எடப்பாடி பற்றி தான் சொன்னீங்களா? 2 பேரும் நல்லா தானே இருந்தீங்க. எங்கே பிரச்சனை வந்தது, ஏன் வந்தது, அது நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். ஈரோடு கிழக்கில் நீங்கள் பிடிச்ச அந்த கேம், அதுதான் சிக்கல். நீங்கள் வேட்பாளர் அதிமுக அறிவிப்பதற்கு முன்பு எங்களை கேட்டிருக்கணும்னு சொன்னீங்க, அது பெரிய அவமானமாக கருதுகிறார் எடப்பாடி. வேறு ஒன்றுமே கிடையாது. அந்த வேட்பாளர் என்னை கேட்காம நீங்கள் அறிவிச்சுன்னு கேட்டது தான் அன்னிலிருந்து தான் சிக்கல் ஆரம்பித்தது, வேறு ஒன்றுமே கிடையாது. அதனால் நான் என்ன கேட்குறேன், அவர் வந்து எடப்பாடி குற்றம் சாட்டுகிறாருன்னா அரசியல் ரீதியான ஒரு விஷயம்தான் பொய் சொல்வது அப்படின்னு குற்றச்சாட்டு, வேறு ஒன்றுமே கிடையாது. அந்த குற்றச்சாட்டு அவர் மைக்கை பார்த்தா பொய் சொல்கிறாருன்ற குற்றச்சாட்டு யார் ஒன்றும் வைக்கலாம், ஆனால் அதுக்கு நீங்கள் வைத்த குற்றச்சாட்டு சரியான குற்றச்சாட்டா? இல்லை, அவர் என்ன சொல்கிறாரு, ஏற்கனவே வந்து இந்த கொலை வழக்கில் தொடர்புடைய நபராக எடப்பாடி பழனிசாமி இருக்கார், யாரின் உதவியின் பேரில் அவர் வெளியே வந்தார் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாரு. நேர்மை நாணயத்தை பற்றி எடப்பாடி பழனிசாமி எனக்கு வந்து சொல்ல தேவையில்லை அப்படிங்கிறாரு. அந்த கொலை குற்றச்சாட்டு விவகாரம் தொடர்பாக பிரச்சாரத்தின் போது திமுகவிலும் சில பேர் பேசினார்கள், இல்லைன்னு சொல்லலை, அது ஏற்கனவே பேசப்பட்ட ஒன்று தான். அண்ணாமலை புதுசாக ஒன்றும் கண்டுபிடிக்கல. சரி, திமுக பேசிய அந்த விவகாரத்தை எடுத்து மீண்டும் நீங்கள் தோண்டி துருவி பேசுவதில் என்ன லாபம்? எனக்கு அந்த மாவட்டத்துக்காரன், அதே பகுதிக்காரன், எனக்கு எல்லாம் தெரியும்னா திமுக பேசுவதற்கு முன்பாக தெரிந்தால் நீங்கள் ஏன் கூட்டணி வச்சிங்க? நீங்கள் என்ன சொல்லியிருக்கணும், சார் அவர் நல்லவர் இல்லை, அவர் கூட நான் சேர்ந்து பயணிக்க முடியாது அப்படின்னு கூட்டணி 2021 ஏன் கூட்டணி வச்சிங்க? அந்த கேள்விக்கு பதில் சொல்லுவார் அவர். அமெரிக்கா போட்டோம், லண்டன் போட்டோம், எங்கே வேணால் படிக்க போட்டோம். 2019 வாரணாசிக்கு போகாத எடப்பாடியுடன் 2021 ஏன் நீங்கள் ஜீப்பில் நின்றுக்கிட்டு பிரச்சாரம் பண்ணீங்க அவரோட சேர்ந்து? உங்கள் தொகுதியில் வந்து பிரச்சாரம் பண்ணும்போது, ஐயா எடப்பாடி ஐயா உங்கள் மேலே கொலை குற்றச்சாட்டுலாம் இருந்தது கேள்விப்பட்டிருக்கேன், இறங்குங்க, என் தலைவனை அவமானப்படுத்துறீங்க, இறங்குங்க, நீங்கள் பிரச்சாரம் பண்ணக்கூடாது போங்க சொன்னாரா? சொன்னாரா அண்ணாமலை? ஏன் சொல்லலை? அதுதான் கேள்வி. நீங்கள் என்ன சொல்லணும், நீங்கள் பின்னாடி நடந்த விஷயத்தை நீங்கள் தெளிவுபட சொல்லும்போது அதில் நீங்களும் கலந்துருக்கிறீர்கள், நீங்களும் உட்காந்துருக்கிறீங்க, நீங்களும் பங்கேற்றிருக்கிறீர்கள், ஏன் அதை மறைக்கிறீங்க? இது திடீர் ஞானோதயம் வந்ததா உங்களுக்கு? இந்த விஷயத்தை சிலுவம்பாளையத்தில் நடந்த கொலை விவகாரத்தை குறித்து திமுகவில் பேசிவிட்டார்கள். அதுக்கப்புறம் என்னாச்சு? இப்போ கூட திமுக சில ஏதாவது கொஞ்சம் உச்சபட்சமாக விமர்சித்து விட்டால் அது சமூக வலைதளத்தில் எழுதுகிறாங்க. இது இவர் புதுசாக கண்டுபிடிச்ச மாதிரி பேசக்கூடாது. என்ன லாபம் அதனால் இவருக்கு? அமித்ஷா தேர்தல் நெருங்குகிற வேளையில் என்ன சொன்னார்? நாங்கள் கதவை திறந்தே வைத்திருக்கிறோம். யாருக்கு? தமிழ்நாட்டில் இருக்கிற கட்சிகளுக்கு. தமிழ்நாட்டில் எந்த கட்சி கூட்டணிக்கு ரெடியாக இருந்தது? திமுகவா? வர வேண்டும் என்று அப்படியே ரெட் கார்பெட் போட்டு கதவு திறந்து வச்சது யாருக்கு? அதிமுகவுக்கு. எடப்பாடி ஒரு ஃபோன் அழைப்புக்காக காத்திருந்தவர்கள் பாஜக தலைவர்கள் ராஜ்நாத் சிங்கும் அமித்ஷாவும். ஏங்க அவர் தான் வர மறுத்த பிறகு தான் நீங்கள் குதிக்கிறீங்க, கொள்றீங்க. அவர் என்ன சொன்னார்? பல முறை போய் சொல்லிட்டாங்க, எங்களுக்கு அண்ணாமலை தலைவராக இருந்தால் அவருடன் பயணிக்க முடியாது. இவர் வெளியிருந்து என்ன சொன்னார்? நாங்கள் வந்து எங்கள் கட்சி இப்படி தான் இருக்கோம், அதிமுக ஆகட்டும் திமுக ஆகட்டும் 2 கட்சி ஊழலை பற்றி பேசுவோம். ஜெயலலிதா பற்றி அப்பா பேசினார், அதுக்கு பதிலடி கொடுத்தாங்க. நான் வந்து அதிமுக பற்றி விமர்சிக்காமல் இருக்க முடியாது, எனக்கு ஒரே கொள்கை, நான் யாரை பார்த்து பயப்பட மாட்டேன், கவலைப்பட மாட்டேன்னு சொன்னார். அப்போ அப்படி தான் பேசினார். அதன் பிறகும் பாஜக மத்திய தலைவர்கள் ஏன் அதிமுக காத்து கிடந்தார்கள்? அதிமுக வந்து பாஜகவுடன் கூட்டணி வைத்திருந்தால் வெற்றி பெற்றிருக்குன்னு ஒப்புக்கொண்ட தமிழிசை பேசும்போது அண்ணாமலை சும்மா இருந்தார். கூட்டணி வியூகத்தை வகுக்க தெரியவில்லை அண்ணாமலைக்குன்னு பாஜக தலைவர்கள்லாம் பொறுமினார்களே, அப்போ எங்கே போனார் அண்ணாமலை? அதாவது 3 மாத காலம் அவருக்கு வந்து ஒரு நெருக்கடி வந்திருக்கலாம். எங்கே
லண்டன் போன பிறகு எப்படிறான்னு. இது அப்படியே இந்த ஒரு மாதிரி 3 மாதத்துக்கு இது வேகத்துக்கு தாக்கு பிடிக்கும் பாருங்கள். அந்த 3 மாதம் இல்லை, இன்னும் பல மாதங்களுக்கு அண்ணாமலையை அதிமுக தொடர்ந்து விமர்சிப்பார்கள், கடுமையாக விமர்சிப்பார்கள். இன்றைக்கி கேபி முனுசாமி விமர்சிச்சிட்டார். இன்னும் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலைக்கு எதிராக விமர்சனம் மட்டுமல்ல, வேறு சில விஷயங்களும் பேசுவார்கள். அதுதான் அவர் விரும்புகிறார். என்னென்னா, நான் எப்படிப்பட்ட ஆள், தைரியமாக இந்த திராவிட கட்சி எதிர்க்கிற ஒரே தலைவன் நான் தான் அப்படின்னு காட்டுகிறார். இல்லை, இப்போது அண்ணாமலை அதிமுக தன்னுடைய தனித்தன்மையை இழந்துருச்சு. எம்ஜிஆர் ஜெயலலிதா இருந்தபோது எப்படி அதிமுக இருந்தது, இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு அவர் உதாரணத்துக்கு சொல்கிற அந்த வார்த்தை தான் பிட்டிங் ஏஜென்ட் பார்ட்டி, இதே மாதிரி ஹையஸ்ட் டெண்டர் பார்ட்டி அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை பிரயோகித்து சொல்கிறாரு. இந்த அளவுக்கு இறங்கி பேசுறதுக்கான காரணம் அப்படிதான் அதிமுக இப்படி பயணிக்குதா, எடப்பாடி பழனிசாமி மேலே அலிகேஷன் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி விஷயம்தான் சரியாக இருக்கும் அப்படின்னு அண்ணாமலை நினைக்கிறாரா? இல்லை, இப்போ எந்த ஆட்சி இருந்தாலும் ஊழல் நடக்கும், லஞ்சம் தலைவிரித்தாடும். எங்கே நடக்கலை? கர்நாடகா பாஜக நடக்கலையா? 40% சிஎம் நடிச்சாங்களே, ஃபே ஃபார் 40 சிஎம் நடிச்சாங்களே கர்நாடகாவில். ஒரு பிரச்சாரம் பண்ண போனார், இவர் தான் பொறுப்பு. கர்நாடகாவில் மொத்தமே ஆட்சியே போச்சே. இப்போ கூட பிஜேபி மேலே பல்வேறு குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க. அதுக்கெல்லாம் பதில் சொல்லுவார் எடப்பாடி. இவர் அண்ணாமலை எங்கேயா சொல்லியிருக்காரு அது வரைக்கும்? பாஜக மீது வைத்த குற்றச்சாட்டுகளுக்கு எங்கேயாவது அண்ணாமலை வாய் திறந்து பதில் சொல்லியிருக்காரா? சொல்லுங்கப்பா. ஏதாவது ஒரு ஊழல் பற்றி சொன்னால் சொல்கிறாரா? ரஃபேல் ஊழல்னு சொன்னார். அப்புறம் அவர் கட்டின ரஃபேல் வாட்சில் ஒரு ஊழல் வந்தது, பில்லு காமிச்சாரா? பில்லுக்கு ஒரு டேட் காமிச்சார், கெடு விதிச்சார். அந்த கெடுவில் கூட பில்லு காட்டல அவர். அதான் சொல்லணே, நீங்கள் அதிமுகவில் டெண்டர் ஊழல், பிட்டிங் ஊழல், எல்லா ஊழலும் நடந்தது. ஏன் நீங்கள் கூட்டணி வச்சிங்க? ஏங்க உங்கள் கட்சியுடைய தலைவர் அமித்ஷா சொன்னாராங்க, இந்தியாவிலே அதிகமான ஊழல் செய்கிற கட்சி அதிமுகன்னு சொன்னார் ஜெயலலிதா இறந்த பிறகு. அதன் பிறகு தானே கூட்டணியே வச்சிங்க, இல்லைன்னு சொல்ல முடியுமா? அப்புறம் புதுசாக நீங்கள் என்ன கண்டுபிடிச்ச மாதிரி சொல்கிறீங்க? உங்கள் கட்சி அகில இந்திய தலைவர் சொன்ன பிறகு தான் அதே அமித்ஷா கூட்டணி வைத்தார், 5 எம்பி சீட்டு வாங்கினார், அதுக்கப்புறம் 20 எம்எல்ஏ சீட்டு வாங்கினீங்க. என்ன பிரயோஜனம்? நீங்கள் அதான் அண்ணாமலைக்கு அவர் எடப்பாடியுடன் இருக்கிற பிணக்கும் பிரச்சனையும் 2 பேர் தான் சொல்லணும். அவர் ஒரு பட்டியல் போடணும், இவர் ஒரு பட்டியல் போடணும். இதுக்கு இடையில தான் 2 கட்சி மாட்டின்னு முழிக்குது. அதாவது இவங்க 2 பேருக்கு நடக்கக்கூடிய அந்த ஈகோ கிளாஸ்னால தான் இப்போது அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி பொது வெளியில் தெரியுதா? இல்லை 2 தலைமையுமே கூட்டணியாக சேர்ந்து நம்ம தேர்தலை சந்திக்கணும் அப்படின்னு கட்சி ரீதியாக நினச்சா கண்டிப்பாக அவங்க வெற்றி பெற்றுவாங்களா? அதிமுக தொண்டர்களுக்கு பல பேருக்கு பாஜகவுடன் பயணிப்பதில் விருப்பம் இல்லை. சரிங்களா? ஆனால் அண்ணாமலை நேற்று பேசும்போது என்ன சொல்கிறாரு, இங்கே இருக்கக்கூடிய மேடையில் இருக்கக்கூடிய சில தலைவர்களே அதிமுகவோட கூட்டணி போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி எங்கிட்டே சொல்கிறாங்க. ஆனால் அந்த இடத்துல நான் மாறுபடுறேன் அப்படிங்கிற கருத்தையுமே அவர் தெரிவித்தார். அதுதான் உண்மை. ஏங்க, அண்ணாமலையை தவிர மற்ற எல்லோரும் அதிமுகவுடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டது உண்மை. ஏங்க, மத்திய தலைவர்களை வைக்கும்போது எங்கள் மாநில தலைவர் யார் சொல்ல மாட்டாங்க? ஏங்க என்ன சொன்னார் ராமசீனிவாசன், எங்கள் மதுரை வேட்பாளர், எங்களுடன் கூட்டணி வைக்காவிட்டால் மிகப்பெரிய விலையை கொடுக்க வேண்டியிருக்கும்னு சொன்னார். அது கிட்டத்தட்ட மிரட்டல். உங்கள் மீது இருக்கிற ஊழல் வழக்குகளை தூசு தட்டுவோம் என்று சொன்ன வார்த்தையை தான் எடுத்துக்க முடியும். அதே மாதிரி நயினார் என்ன சொன்னார், எப்படி கூட்டணி வந்துவிடும், நம்ம எம்பி ஆகிடலாம், ஜெயிச்சிடலாம், மத்திய அமைச்சர் ஆகிடுவார்னு அவர் அங்கே உள்ளே பேசிக்கிட்டு இருந்தார். தமிழிசை என்ன சொன்னார், கூட்டணி வியூகத்தில் அண்ணாமலை தவறி விட்டார் என்ற பொருள்பட தான் பேசினார். அதனால பாஜக போடுகிற கால்குலேஷன் வேறு, அதிமுக போடுகிற கால்குலேஷன் வேறு. அதாவது பாஜகவுடன் பயணித்தால் நமக்கு மைனாரிட்டி ஓட்டு கிடைப்பதில்லை என்று அதிமுக நிர்வாகிகள் கருதினார்கள், தொண்டர்கள் கருதினார்கள். அதன் அடிப்படையில் இங்கிருந்து எப்படா வெளியே வருதுன்னு காத்திருந்தார் எடப்பாடி. அதற்கு வாய்ப்பு கொடுத்தவர் அண்ணாமலை. ஒரு டைம்ஸ் ஆஃப் இந்தியா நாளிதழில் பேட்டி கொடுக்குறார். அந்த பேட்டியில் தான் ஜெயலலிதா பற்றி பேசுகிறார். அதில் ஊழல் குற்றவாளி சிறைக்கு போனவன்னு பேசுகிறார். நான் அப்படி தான் பேசுவேங்கிறார். அதன் பிறகு தான் ஆரம்பித்தது, ஒவ்வொன்றா ஆரம்பித்தது. ஒரு கூட்டணியில் இருக்கும்போது அந்த கூட்டணி கட்சியினுடைய தலைவராக இருந்த, மிகப்பெரிய தலைவராக இருந்த ஜெயலலிதா பற்றி இப்படி பேசினால் என்ன விளைவு ஏற்படும் என்பதை அண்ணாமலை அறியாதவர் அல்ல. அதன் பிறகும் தொடர்ச்சியாக ஈரோடு கிழக்கு தேர்தலில் ஓபிஎஸ் மதிக்கணும், ஓபிஎஸ்ஸை கூப்பிட்டு பேசணும், இப்படியெல்லாம் குடைச்சல் கொடுத்தாரு. அதாவது இந்த கட்சியை நான் தான் சூப்பர்வைஸ் பண்ணுவேன், நான் தான் மேற்பார்வையிடுவேன் என்று மேலிட பொறுப்பாளர் போல் அதிமுகவை நடத்த வேண்டும் என்று அண்ணாமலை ஆசைப்பட்டார். அதனுடைய விளைவு தான் கூட்டணி முறிவு, உடைந்தது. அதன் பிறகு நடந்தாலும் நமக்கு எல்லாம் தெரியும். இல்லை, இப்போது எடப்பாடி பழனிசாமி
விமர்சிக்கிறதை தாண்டி இப்போ அதிமுக 4வது இடத்துக்கு போகும் 2026 அப்படிங்கிற கருத்துமே அவர் வைக்கிறாரு. அப்படி 4வது இடத்துக்கு அதிமுக போகுதுன்னா 2வது 3வது இடத்துக்கு யாரா இருப்பா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. அதிமுகவை 4வது இடத்துல ஃபிக்ஸ் பண்ணுறாருல, அதுக்கான காரணம் என்ன? இது நான் 2 பதில் சொல்கிறேன். அண்ணாமலை என்ன சொன்னார் தேர்தல் பிரச்சாரத்துலன்றது பின்னாடி வரேன், முன்னாடி சொல்கிறேன். 4வது இடத்துக்கு அதிமுக போனால் 2வது இடம் வந்து டிடிவி, 3வது இடம் சசிகலா, 4வது இடம் எடப்பாடி, அப்படி எடுத்து தான் எடுத்துக்கணும் அவருடைய கூற்றுப்படி. ஏங்க அவர் சொல்கிறதெல்லாம் ஒரு நடக்கும், நம்ம பேசிட்டு இருந்தால் என்ன ஆகும்? தென் தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகள் ஜெயிக்கவே ஜெயிக்காதுன்னார். எப்படி? இரட்டை இலக்கத்தில் பாஜக வெற்றி பெறும் சொன்னார். அதெல்லாம் நடந்துச்சா? சொல்லுங்கள் பார்க்கலாம். அந்த இடத்துல ஒரு 4.5 லட்சம் ஓட்டு வாங்கிட்டார் கோயம்புத்தூரில். அதை தவிர அந்த பாஜக மாநில தலைவர் அந்த ஓட்டு மட்டும் வாங்கலைன்னு வச்சுங்களேன், அண்ணாமலையை அந்த தொண்டர்களே விரட்டி அடித்திருப்பார்கள். அவர் பேசின பேச்சுக்கும் அவர் நடந்து கொண்ட விதத்திற்கும். அவர் மட்டும் மற்ற வேட்பாளர்கள் போல் குறைந்த வாக்கு வாங்கி இல்லை எதிர்பாராத வாக்கு வித்தியாசத்தில் தோல்வி அடைந்திருந்தால் அவருக்கு ரொம்ப நிலைமை மோசமாக இருக்கும். ஏங்க அவர் வந்து ஒரு ஆளுங்கட்சி மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஆளுங்கட்சிங்க, அந்த அதிகாரத்தினுடைய உச்சபட்ச போதையில் இருக்கிறார், வேறு ஒன்றுமே கிடையாது. அண்ணாமலை அடுத்த பார்லிமெண்ட் தேர்தலில் பாஜக தோற்றுவிட்டால், நான் இப்படி ஒரு கற்பனை யூகத்துக்கு வரேன், பாஜக 2029 பாஜக எதிர்கட்சியாக அமர்ந்து விட்டால் இவர் அந்த கட்சியில் பயணிக்கவே மாட்டாருங்க. எழுதி தரேன். அதாவது ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போது அந்த கட்சியில் பொறுப்பில் இருப்பதெல்லாம் வேற, எதிர்கட்சி அந்தஸ்தில் இருக்கும்போது அந்த கட்சியில் பயணிப்பது என்பது வேறு. புரியுதுங்களா? பல தலைவர்களை பார்த்துருக்குறோம். எதிர்கட்சியாக இருக்கும்போது தலைவர்களாக எப்படி இருப்பாங்கன்னு தெரியும். இப்போ அவர் பேசுகிற பேச்சு வேகம்லாம் என்னென்னா, என்கிட்ட எல்லா அதிகாரம் இருக்கிறது, குவிந்து கிடக்கிறது அப்படின்னு எடப்பாடி ஏறி அடிக்கிறார். அதிமுக அந்த அளவுக்கு மட்டமான கட்சியும் அல்ல, இவர் நினைக்கவே 4வது இடத்துக்கு போவோம். இதெல்லாம் இந்த நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணி சரியாக அமைக்கவில்லை, உண்மை. அதனுடைய பலனை தான் அதிமுக அறுவடை செய்திருக்கிறது. அதற்காக வந்து இவங்க வாங்கின வாக்கெல்லாம் மிகப்பெரிய வாக்கு வங்கியா பாஜக வாங்குது? சொல்லுங்கள் பார்க்கலாம். அதிமுக ஒட்டு மொத்தமாக பின்னுக்கு தள்ளி இப்போ 2வது இடத்துக்கு வந்துட்டாங்களா? சொல்லுங்கள் பார்க்கலாம். இப்போ இவர் வாங்கின வாக்கை தவிர மற்ற இடங்களில் பாஜக எவ்வளோ வாக்கு வாங்குச்சு? அதனால் போகிற போக்கில் அந்த மேடையை பார்த்த உடனே கூட்டத்தை பார்க்குறாரு. அப்படியே மக்கள் 1000 கணக்கில் குவிந்திருக்கிறார்கள், மைக்கை பார்க்குறாரு. தெரி ஸ்பீச் அப்படிங்கிறாங்க பாஜகவினர். எங்கள் தெரிய ஸ்பீச்சுன்னு பேசலாங்க, நான் வேணான்னு சொல்ல. நீங்கள் ஒரு ஸ்டாண்டிங் அவேஷன் பார்த்தீங்களா? பின்னாடி இந்த தலைவர்கள்லாம் எடப்பாடியை திட்ட ஒவ்வொருத்தராக எந்திரிக்கிறாங்க. நம்ம முன்னாள் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் விஜயதாரணி, அப்புறம் இன்னும் நிறையா அங்கே ஃபஸ்ட்டு லேயரில் உட்காந்துருக்க ஒரு கருநாகராஜன், எல்லாரும் எந்திரிச்சு கை தட்டுறாங்க அண்ணாமலையினுடைய அந்த பேச்சுக்கு. 2026 பாஜக ஆட்சி வர்றதுக்கு இப்போலேருந்தே முயற்சி பண்ணுங்க அப்படிங்கிறாரு. பாஜகவுடன் பயணித்தால் லாபம் என்று இருந்தால் ஜெயலலிதா அந்த கூட்டணி உதறி இருப்பாரா? ஏன் 2014 மோடியா இந்த லேடியான்னு ஏன் கேட்டாங்க? இதற்கு கேட்கணும். பாஜகவுடன் பயணித்தால் சிறுபான்மையோட வாக்கு வங்கி நமக்கு கிடைக்காது என்பதை நன்றாக உணர்ந்தவர் ஜெயலலிதா. அதை தான் கொஞ்சம் தாமதமாக உணர்ந்திருக்கிறார் எடப்பாடி. அதனால தான் விட்டு ஒதுங்கி நிற்கிறார். இப்போ கூட திரும்ப என்ன சொல்கிறாரு? எங்கள் கூட கூட்டணி இல்லை, திமுகவுடன் கூட்டணி ஏன் திசை திருப்புறாரு? மக்கள்கிட்ட என்ன சொல்ல வர்றார் அப்போ எடப்பாடி? நாங்கள் பாஜகவுடன் இந்த தேர்தல் மட்டுமல்ல, அடுத்து நடக்கப் போகிற சட்டமன்ற தேர்தலிலும் நாங்கள் கூட்டணியில் இல்லை என்று எடப்பாடி சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? சொல்லுங்கள் பார்க்கலாம். அப்போது அந்த மைனாரிட்டி ஓட் பேங்க் வந்து அப்படி சேர்ந்து இருக்கிறது எங்கள் திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு. அதில் சரிபாதியை வந்து நீங்கள் பெயர்த்து எடுக்க வேண்டும் என்றாலும் 2-3 தேர்தலுக்கு பாஜக பக்கம் தலை வைத்தே படுக்கக்கூடாது. அப்படி இருக்கும்போது திரும்ப இவர் ஏதோ வந்து, அதாவது பாஜக வளர்ந்துருக்கிறது நான் மறுக்கலை, ஆனால் நீங்கள் இந்த உச்சபட்ச வாக்குன்றது இதுவாக தான் இருக்கும். இந்த முறை 8.22 8.11 இதுதான் இருக்கும். இதை கடந்து நீங்கள் வந்து வளர வேண்டும் என்றால் நீங்கள் இந்த சென்ட்ரல் பட்ஜெட் பார்த்துட்டோம், இந்த பேரிடர் நிதி ஒதுக்குந்து பார்த்துட்டோம். தமிழ்நாடு மக்கள் ஓரளவு உணர்ந்திருப்பார்கள். ரயில்வே ஸ்கீமுக்கு 1000 ரூபாய், அதுக்கு ஒரு விளக்கம் வர சொல்கிறாங்க. அந்த திட்டத்தை வந்து மாநில அரசு வந்து கையாலாகத்தனம், நிலம் கையகப்படுத்தவில்லை அப்படின்னு இதெல்லாம் சொல்கிற போது 50% நிதி ஒதுக்குற அந்த திட்டத்திற்கு நாங்கள் டோக்கனாக 1000 ரூபாய் ஒதுக்குன்னு விளக்கம் சொல்கிறாங்க. இதெல்லாம் மக்கள் ஏற்றுப்பாங்களா? சாதாரண மக்கள் ஏற்றுப்பாங்களா? வரி இங்கே எப்படி வசூல் பண்ணுறீங்க? 3வது 4வது இடத்துல இருக்குது வரி கொடுப்பதில்.
ஜிஎஸ்டியில். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு வெள்ளம் வருகிறது, புயல் வருகிறது, நிதி ஒதுக்க மாட்டேங்கிறீங்க, கேட்டால் அட்வான்ஸாக கொடுத்துட்டுங்கிறீங்க. ஒரு கஷ்டப்படும் போது துயரப்படும் போது ஓடி வந்து உதவுகிற ஆதரவு கரம் கொடுக்குற கரமாக பாஜக இல்லை. ஆனால் பாஜகவுக்கு ஓட்டு விழுன்னு அண்ணாமலை நம்புகிறார். அவர் நம்பிக்கொண்டே இருக்க வேண்டியது தான். இல்லை, இப்போது அதிமுகவை 4வது இடத்துல வந்து சொல்கிறார் இல்லையா? இப்போ அவர் கணக்குப்படி அப்போது 2வது 3வது என்ன கட்சி என்ன கூட்டணி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது? அப்போது அதிமுகவை எதிர்ப்பதில் பாஜக வந்து முன்னிலை வகிக்குது அப்படின்னு சொல்லி ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி செய்தியாளர் சந்திப்பின் போது அண்ணாமலை அவர்களே சொன்னார். அப்போ வந்து 2வது இடத்துல பாஜக இருக்குன்னு அவர் நம்புறாரா திமுகவை எதிர்ப்பதில்? இல்லை, திமுக எதிர்ப்பதில் பாஜக முன்னாடி இருக்குது. இல்லை, அதிமுக என்ற இயக்கம் உங்களுக்கு தெரியும், தொண்டர் பேஸ்ட் எவ்வளோ பேர் இருக்காங்க. இப்போ நீங்கள் இந்த 20% தொடர்னா கூட 2வது இடத்துல இருக்காங்களா இல்லையா அதிமுக? 20-21 கடக்கவில்லை என்றாலும் அந்த 20% எட்டி பிடிக்கிற அளவுக்கு அதிமுக தான் இருக்குது. பாஜக இன்னும் 10 தாண்டலையே. நீங்கள் ஒற்றை இலக்கில் தான் இருக்கீங்க, இரட்டை இலக்கமே வரலையே. அதுக்கப்புறம் எப்படி பாஜக வந்து 2வது இடத்துக்கு வந்துச்சு நம்ம எப்படி சொல்ல முடியாத? அவருக்கு என்ன ஆசைன்னா இப்படி பேசி பேசி கட்சி வளர்த்து விட முடியும். அதிமுக நீங்கள் ஒரு மாதத்திற்கு முன்பு தினமலரில் ஃப்ரண்ட் பேஜில் போட்டாங்க, அதிமுகவை அப்படியே சரி பாதியாக வெட்டி அதை அப்படியே பாஜகவோட இணைக்கணும், அமித்ஷா அசைன்மெண்ட் அதை ஏற்றுக்கொண்டார்கள்னு சொன்னாங்களே. அப்படிலாம் நடந்துருமா? வாய்ப்பு இருக்கா? அந்த மாதிரி வந்து அதிமுக 2 ஒன்றும் வேண்டாங்க. சேலத்தில் போய் எடப்பாடி கிட்ட ஒரு 6 முன்னாள் அமைச்சர்கள் பேசினாங்க. இந்த மாதிரி வந்து நீங்கள் விலகி சென்றவர்களை வந்து சேர்த்துக்கொள்ள வேண்டும். இது வரைக்கும் என்ன பிரளயம் வெடித்தது? அதுக்கப்புறம் செயற்குழு கூட்டம் நடந்தது. அந்த கூட்டத்தில் அப்படி வெடிக்கும் இப்படி வெடிக்குன்னாங்க. நீங்கள் ஏற்கனவே சொன்னது தான், எடப்பாடி ஒதுக்கி வைத்து விட்டு நீங்கள் இப்போ கட்சி நடத்துவதற்கு புதிய தலைவரை அதிமுகவில் வந்து நிறுத்தினால் ஒருத்தர் கூட நான் வரலன்னு வாங்க, நான் வரலன்னு சொல்லுவாங்க. எனக்கு இந்த தலைமை பதவி வேண்டான்னு சொல்லுவாங்க. அந்த லெவலில் தான் அதிமுக இருக்குது. அப்போது இந்த 2026 இந்த கூட்டணி அமைப்பதில் எடப்பாடி எப்படி செயல்பட போகிறார்னு தொண்டர்களை பார்க்க போகிறார்கள். 2026 எடப்பாடி தோற்றுவிட்டால் அப்போ தான் நம்ம அந்த அதிமுக தலைமைக்கு பங்கம் வரும். அவரை நீங்கள் ஒதுக்குங்கள், அவர் வேண்டாம் என்ற குரல் இன்னும் ஓங்கி ஒலிக்கலாம். ஆனால் அதுவரை 2026 வரை இந்த கட்சி வழிநடத்தி செல்கிற அந்த தலைமையும் தகுதியும் அவருக்கு தான் இருப்பதாக நான் பார்க்குறேன். ஆனால் அவர் ஒதுக்கி வைத்து விட்டு இன்னொரு ஆளை கொண்டு வந்து இவங்க இப்போ நீங்கள் 2026 ஒரு வேளை நான் இப்படி சொல்கிறேன், திமுக காங்கிரஸ் விடுதலை சிறுத்தை கம்யூனிஸ்ட் கூட்டணி உடையாமல் இருக்கிறது. அப்போது யோசித்து பாருங்கள், பாஜக எங்கே போவோம்? பாஜக எங்கே போவோம்? அதிமுக எங்கே போவோம்? அவங்க வந்து ஒரு அண்ணாமலை சொல்லிட்டாரு, நாங்கள் மாமா மச்சம் கூட்டணி நாங்கள் பங்காளியோட வச்சுக்கிறது இல்லை அப்படின்னு. இப்போ நாம் தமிழர் வந்து பாஜகவோட போவாரா? இப்போ அவரும் வந்து 8% தொட்டு விட்டார்ல, அவர் வந்து பாஜகவோட போவாரா? இல்லை கட்சி இப்போ அரசியலுக்கு வரப்போகிற விஜய் பாஜக பக்கம் போவாரா? அவர் ஏற்கனவே கோடிட்டு காட்டி விட்டார். எப்படி தமிழ்நாட்டின் மொழிவாரிக்காக போராடிய, அந்த தமிழ் மொழிக்காக போராடிய உயிர் நீத்தவர்கள் வழியில் நடப்போங்கிறார். இப்போ என்ன அர்த்தம்? கிட்டத்தட்ட திராவிட கட்சிகளுடைய வழி வாரிசு மாதிரி தான் இருக்கார். அவர் இறையாண்மையை காப்போம்னு சொன்னாரே தவிர மற்றபடி தமிழ்நாட்டின் நலனுக்காக பாடுபடுவோங்கிறார். அவர் பாஜக பக்கம் போகிறது. அப்போது யோசித்து பாருங்கள், பாஜக பக்கம் இருக்கிற ஒரே கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும்தான் இன்றைக்கி தேதிக்கு. அது 2026 எப்படி போகும்னு நமக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது இவர் வந்து அதிமுக 4வது இடத்துக்கு போகும்னு சொல்கிறதெல்லாம் ஏற்கவே முடியாது. அதே சார், இப்போது தேமுதிக சேர்ந்த பிரேமலதா விஜயகாந்த் என்ன சொல்கிறாங்க, அதிமுக தேமுதிக 2 பேரும் சேர்ந்து கூட 2026 ஆட்சியை பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி நேற்று ஒரு நேர்காணலில் சொல்லியிருந்தாங்க. இல்லை, அந்த கூட்டணி வந்து அத்தனை வலிமையாக இருப்பதில் நான் நம்பலை. இந்த வலிமை வந்து போதாது. இன்னும் சொல்லப்போனால் சொல்கிறேன், அவரே ஒத்துக்கிட்டார் இல்லைங்க செயற்குழு கூட்டத்தில். அதுக்கு முன்னாடி ஒரு தேர்தல் தோல்விக்கு பிறகு தொகுதிவாரி கூட்டத்திலே சொன்னார், கூட்டணி அமைப்பதில் தோற்றுவிட்டோம், நீங்கள் ஆசைப்படுகிற மாதிரி கூட்டணி அமைப்புன்னு சொல்லியிருக்காரு. அப்போது இந்த கூட்டணி வலிமையாக இல்லை என்பதை ஒத்துக்கொண்டிருக்கிறார். கண்டிப்பாக இன்னும் 2-3 கட்சிகள் வரணும். அந்த கட்சிகள் வந்து ஒருவேளை பாட்டாளி மக்கள் கட்சியாக கூட இருக்கலாம். இல்லை, விஜய் வந்து அதிமுகவோட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அதெல்லாம் தேர்தல் நேரத்தில் முடிவு செய்யப்படும்னு எடப்பாடி சொல்லியிருக்கார். எனக்கு தெரிந்தவரை கூட்டணி ஆட்சிக்கு எடப்பாடி அழைப்பு விடுத்தால் இந்த அடுத்து வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி ஆட்சி என்பது பெரிதாக பிரதிபலிக்கும். இப்போ பாருங்கள், ஒரு சில நாட்கள் வார பத்திரிகையில் ஜூனியரோடு நினைக்கிறேன், அதில் வன்னியரசு சொல்கிறார் பாருங்கள், சமத்துவம் என்பது ஜனநாயகம் என்பது கூட்டணியில் எங்களுக்கு பங்கு வேண்டுங்கிறார்.
அப்படி கொடுத்தால்தான் அது சமத்துவங்கிறார். அப்போது இந்த பிரச்சனை அதிகமாக எதிரொலிக்கும். இதை வந்து அண்டர் கரண்ட்டில் இருக்குது. கண்டிப்பாக எடப்பாடி கூட்டணி ஆட்சி வாருங்கள் என்று அழைப்பு விடுத்தால் பல கட்சிகள் அங்கே போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. சீட்டு அதிகமாக கிடைக்கும். கூட்டணி ஆட்சினா கட்சி வளர்வதற்கு வாய்ப்பு இருப்பது என்று கார்த்திக் சிதம்பரம் பேசியிருக்கார், எம்பி எங்கே, சிவகங்கை. அப்போது கூட்டணி ஆட்சியில் தங்களுக்கும் அமைச்சரவையில் இடம் கிடைக்கிறது என்றால் கட்சிகளுக்கு ஆர்வம் இருக்காதா இல்லையா? அப்போ நாம் தமிழர் வரலாம், விஜய் வரலாம், என்ன பவன் கல்யாணுக்கு வந்து எடுப்பிலே துணை முதல்வர், கூட்டணி ஆட்சியில் மந்திரி சபை கிடைத்திருக்கிறது. இதெல்லாம் பார்க்கும்போது புதிய அரசியல் கட்சிகளுக்கு கூட்டணி ஆட்சி என்றால் நாங்கள் ஆதரிக்கிறோம் என்று விஜய் ஆதரித்தால் கண்டிப்பாக திமுக நெருக்கடி ஏற்படும். ஓகே சார், நான் ரெண்டு கேள்வி. ஒன்று, இந்த கூட்டணி தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி என்ன மாதிரி முடிவு எடுக்க போகிறார், அதற்கான கால சூழல் எப்போ வந்து கரெக்டாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ரெண்டாவது வந்து இப்போ அண்ணாமலை இப்போது பேசியிருக்காரு, எடப்பாடி பழனிசாமி இதை எப்படி பார்ப்பாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, அண்ணாமலைக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்களுக்கு நேரடியாக பதில் சொல்ல மாட்டார்னு நினைக்கிறேன். ஏன்னா அது கடுமையான குற்றச்சாட்டு. தமிழிசை கூட இன்றைக்கி காலையில் பேட்டியில் சொல்லும் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பதில் சொல்லியிருக்கார். மேடையில் பேசும்போது தலைவர்களுக்கு உரிய மரியாதை கொடுக்க வேண்டும் என்ற ரீதியில் அவர் பேசியிருக்கிறார். ஒன்று, அதனால் இப்போ எப்படி கேபி முனுசாமி மாதிரி 2ஆம் கட்ட தலைவர்களை வைத்து தான் எடப்பாடி அண்ணாமலைக்கு பதில் சொல்லுவார்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த முறை எடப்பாடிக்கு கடுமையான டேமேஜ் தான். அண்ணாமலை பேசிய பேச்சு நீங்கள் சொன்ன மாதிரி உஷ்ணமான பேச்சு, ஆவேசமான பேச்சு. அதில் வந்து வெறும் கூட்டணிக்கான மோதல் அப்படி மட்டும் பார்க்க முடியல. அதை தாண்டி எடப்பாடி எதிர்ப்பதில் ஏதோ ஒரு வேகம் காட்டுகிறார், சீண்டிட்டார். ஆமாம், அதுக்கு என்ன நோக்கம் என்பது நமக்கு தெரியல. எடப்பாடி தான் சொல்லணும், இல்லை எப்படி இந்த 2 பேர் சண்டையில் கண்டிப்பாக வெளியே வரும். ஆனால் கூட்டணி அமைப்பது குறித்து இன்றைக்கி நாளைக்கெல்லாம் முடிவு பண்ண முடியாது. கண்டிப்பாக தேர்தலுக்கு ஒரு 4-5 மாதங்களுக்கு முன்பு தான் அவுட்லைன் தெரியும் நமக்கு. அதனால் 2026இல் ஆட்சி பிடிக்க வேண்டும் என்ற நிர்பந்தம் எடப்பாடிக்கு அதிகம் உண்டு. காரணம், எல்லாரும் வைக்கிற குற்றச்சாட்டு, கட்சிகள் சிதறுண்டு கிடக்கிறது, அதுக்கப்புறம் கூட்டணி அமைப்பில் தோல்வி அடைந்திருக்கிறோம், அப்புறம் இவருக்கு தான் கடைசி சான்ஸ், இதுக்கு மேலே இன்னும் 5 வருஷம்னா அவருடைய உடல்நிலை இதெல்லாம் வந்து சரியாக இருக்குமான்னு தெரியாது. அப்படி இருக்கும்போது அண்ணாமலைக்கு ஒன்றா வயசு இருக்கலாம். ஆனால் எனக்கு திரும்ப திரும்ப வைக்கப்படுகிற ஒரே கேள்வி, பாஜக எப்படி கூட்டணி அமைக்கப்போம்? இந்த மக்களவை தேர்தலில் ஏதோ 1-2 இடங்கள் வெற்றி பெற்றிருந்தால் ஒரு நம்பிக்கை பூத்திருக்கும், பரவாயில்ல அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டாங்க, அடித்து தூக்கிடுவாங்கன்னு. இந்த முறை கூட பாஜக கோயம்புத்தூரை தவிர பல இடங்களில் ஒரு 12 இடத்துல 2வது இடம்னு சொல்லிக்கலாமே தவிர அதெல்லாம் வந்து வேறு கணக்குகள். தேனி, ராமநாதபுரம், அங்கே நெல்லையெல்லாம் அந்த கணக்கெல்லாம் வைத்துக்கொண்டு பாஜக வளர்ந்து விட்டதாக சொல்ல முடியாது. ஏனென்றால் தேர்தல் தோல்விக்கு பிறகு உள்கட்சி கூட்டத்தில் அவங்க பேசுனது, நம்மளுடைய கட்சிக்கு கிளைக்கழகம் வரை பூத் வரை செயல்படுவதற்கு நம்மக்கிட்ட நெட்வொர்க்கிங் இல்லை என்று நெல்லையில் தோற்றுப்போன நயனா நாகேந்திரன் வெளிப்படையாக சொல்லிவிட்டார். நாம் கொடுத்த பணம் போய் சேரவில்லை, ஆனால் அதிமுக, திமுக அந்த கட்சியுடைய கூட்டணியில் இருக்கிற வேட்பாளர்களுக்கு கடைசி வரை பணம் போய் சேர்கிறது. நம்ம கொடுத்த பணம் எங்கேயோ நிற்குது, நிர்வாகிகளை அடித்து விடுகிறார்கள், வெளிப்படையாக குற்றஞ்சாட்டினேன். ஸோ அதனால் இந்த நெட்வொர்க்கிங் இல்லாத போது இந்த கட்சி வளர்ந்து விட்டதாக நினைத்து கொண்டு அவர் பேசுவதும், அதிமுக 4வது இடத்துக்கு போயிடும்னு சொல்லி சாபம் விடுற மாதிரி பேசுவதெல்லாம் அரசியலில் ஒரு பரபரப்புக்கான பேச்சே தவிர யதார்த்த நிலைமை அல்ல. ஓகே சார், நிறைய விஷயங்கள் கொடுத்து பேசியிருக்கோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி. 8 ஸ்டுடியோஸ் வழங்கும் லோக பத்மநாபன் இயக்கத்தில் செம்பியன் மாதேவி ஆகஸ்ட் 30 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். Taste the Daily.